மினிட் விக்க பார்த்தானே அப்புறம் பை பாத்தீங்க. எதுல என்ன எதுல அப்படி விக்கு பார்த்து பை பாத்தீங்க? என்கியூவா? பை பாத்தீங்களா? சரி நான் கோல்டு பாத்தீங்களா? இல்ல கோல்டு செல்லு பார்த்தேன். எங்க பை எங்க பாக்குறது? அதான் கேட்டேன். அந்த 50 மினிட் ஒரு விக்கு ட்ரை பண்ணிருந்தாங்க. அதற்கான பாக்கல. இல்ல கோல்டு செல்ல மட்டும் தான் ப்ரோ பார்த்தேன். நான் வந்து ஏன் கோல்டு பை பார்த்தேன்னா, எப்படியும் ப்ரைஸ் ரீட்ரெஸ்ட் ஆகணும். இன்னைக்கு டே ஃபுல்லா செல்லில் இருக்கு. நம்மளோட இனிஷியல் டார்கெட்டை எடுத்துருச்சு. ஓவரால் அந்த வீக்கோட லோ எடுத்துருச்சா, எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரைஸு ரிஜெக்ட் பண்ணி திருப்பி வச்சுச்சு. ஐ மீன் ஒரு 15 மினிட் எஃபிஜிக்குள்ள க்ளோஸ் வைக்க போச்சு. 5 மினிட்ல எனக்கு இன்வெஸ்ட் கொடுத்து இது கொடுத்துருச்சா, சிஎஸ்டி வச்சிருச்சா. அந்த இன்வெஸ்ட்ல தான் நான் போய் எடுத்திருந்தேன். என்னைய செஞ்சுட்டு போயிட்டாங்க சிறப்பா ப்ரோ. ஒரு அந்த எப்படி சொல்றது, கிரிப்டன் வச்ச சுருக்கு பாருங்க. அந்த இடத்துல நீங்க ஃபீல் பண்ணிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். என்னடா என்கியூல வந்து அது ப்ரோ, என்கியூல வந்து 40 கேண்டில் வந்து செஞ்சுட்டு போயிருச்சு. கோல்டுல வந்து என்கியூல செஞ்சிருச்சு. நான் அதை கூட ஏத்துட்டேன், எனக்கு மனசா ஏத்துக்கிச்சு என்கியூல கூட. சரி நம்ம ஆனா நான் கொஞ்சம் கரெக்டா பார்த்து ட்ரையல் பண்ணிருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் எஃபிஜியோட மேல வைக்கலான்ற ஐடியால இருந்தேன் ட்ரையலு. சரி ஆர்டர் பிளாக் வரக்கூடாது, மேல எஃபிஜி கிரியேட் பண்ணி வச்சுன்னு ட்ரையல் பண்ணேன். அது ஆர்டர் பிளாக்ல வந்து டேப் ஆயிட்டு போயிடுச்சு. அதை விட்டுருவான். கோல்டு தான் மன உடைச்சல் ஆக்கி விட்டேன். எந்த டைம்ல ப்ரோ எடுத்தீங்க கோல்டா? 44 க்ளோஸ் ஆனோடனே எடுத்திருந்தேன் ப்ரோ. எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ப்ரைஸ் கீழவே வரக்கூடாது. நான் என்ன பண்ணிருக்கேன்னா 44 லோல வைக்காம கொஞ்சம் மேல வச்சுட்டேன். நான் எக்ஸாக்டா வச்சிருந்தா தப்பிச்சிருந்திருப்பேன். 44 லோல வச்சிருந்தா எனக்கு $10 மூவ் தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு எடுத்துட்டேன். 76ல இருந்து 86 டிபி பண்ணுவோம். அதுதான் 1 hour எஃபிஜியாவும் இருந்துச்சு. அதான் ப்ரைஸ் அங்க இருந்து ரிஜெக்ட் ஆச்சு. அதேதான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன ஆச்சுன்னா என்னைய செஞ்சுட்டு கிறுகிறுன்னு போனியா. அப்படி எப்படி போனியான்றீங்க? ஒரு கேண்டில் கூட கருப்பு கேண்டில் வைக்கல, அந்த மாதிரி போச்சு. என்கியூ என்னன்னா என்கியூ அதே மாதிரி செஞ்சுட்டியா. எனக்கு வந்து நான் அந்த 5 மினிட்ல வந்து சிஎஸ்டி வச்சதுல ப்ரோ, சிஎஸ்டி வச்சு டேப் பண்ணாங்க. அப்பயே வந்து நான் லோட் நெக்ஸ்ட் போய் எடுத்து இதெல்லாம் எஸ்எம்டி இருந்து எடுத்து ப்ரோ. என்னத்த அவ்வளவுதான். நம்ம ஐஆர் டைம் பிடிஆருக்குலாம் பிரைஸ் ஏற்கனவே வந்துருச்சு. ஆர்டிஆர்பி 1 hour ஆர்டிஆர்பி அவ்வளவுதான். 5 மினிட் சிஎஸ்டி பாக்குறோம். 15 மினிட் இருந்தா 15 மினிட்லயும் கொடுத்துச்சு. ஆனா நீங்க அதை கேட்ச் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ நம்ம கிளாசிக்கா ஒரு டைம் ஃப்ரேமா யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்ல. இப்போ வாட்ச் போறா 15 மினிட் அது யூஸ் பண்ணி எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு ட்ரேடு வந்து கரெக்டாக தான் போயிருக்கும். ஏன்னா 45க்கு கேண்டில் ஓப்பன் ஆகுது. அடுத்த 15 மினிட் ஓப்பன் ஆகிட்டு உள்ள டேப் ஆகி கரெக்டாக 51க்கு டேப் ஆகி சிஎஸ்டி வந்துச்சு. அதுவே ஒரு அருமையான ட்ரேட். ஆனால் நான் அதை நோட் பண்ணலை. நான் அவ்வளோதான். எனக்கு 2 ட்ரேடு தான் நான் இன்னைக்கு கணக்கு வச்சிருந்தேன். 2 ட்ரேடுமே நீ செஞ்சுட்டாங்க. போட வேண்டியல, இதுக்கு மேலே நமக்கு அக்கௌண்ட் போயிடும். ஆனால் நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் எடுத்துருக்கணும். ஃபண்டிங் டிக்ஸில் எடுக்கல நான் இன்னைக்கு. வேணாம், ஃப்ரைடே வந்து நம்ம செஞ்சிடும். ப்ளூ கார்டியன்லேயும் ட்ரேட் பண்ணோன்னு நான் ப்ளூ கார்டியன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்களாம் ஒரு ஆளும் சொல்லுங்க, எப்படி நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. அதேதான் ப்ரோ. போனவங்க எல்லாம் எதிர்பார்த்தது அதான் ப்ரோ. ஒரு கீழே ஒரு ஆர்பி ஆடிச்சுல ப்ரோ. ஆமா, ஆர்பி ஆடில வந்து அவளெல்லாம் வந்து 1 hour இருந்துச்சு கீழே லெவல். கீழே லெவல் வந்து மார்க்கெட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மேல போவானு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓபி 1 hour இருந்துச்சு. அது கேப் பண்ணோட 5 மினிட் சிஎஸ்டி அங்க இருந்து அப்படியே அடிச்சுட்டாச்சு ப்ரோ. நான் பார்த்தேன். ஆமா ஆமா. நான் வந்து புராரா நான் இடிஹெச்சா பார்க்காம ஆர்டிஹெச்சா வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கேப்போட 23. சரி சரி. ஆர்டிஹெச் ஃபில் ஆச்சு நேத்து மாதிரி தான். எக்ஸாக்டா நேத்து எப்படி ட்ரேட் ஆச்சோ அப்படிதான். நேத்து வந்து 25 வந்துச்சு. PM6 ஐயா அப்படியே சப்போர்ட் பண்ணி போச்சு. இன்னைக்கு வந்து பார்க்கவே இல்லை ப்ரோ. பார்த்துருந்தேன்னா அந்த செகண்ட் ட்ரேட் எடுத்து அந்த நேத்து அந்த லாஸ்ட் யாரு அப்படின்னு முடிச்சிருக்கேன். நீங்க இப்ப அவரு 6th சென்ஸ் கூட உட்காரலையா? அவங்க மீட்டு போடலையா? இப்ப மீட்டு போடலையா? 6th சென்ஸ் எங்கேயோ போயிட்டாங்க. வெளியில
RTHல வந்து அந்த சப்போர்ட் மாதிரி இருந்துச்சு ப்ரோ மேல அதுதான் அவ்வளவுதான், அதேதான். அந்த சப்போர்ட்ல இருந்து கிளம்பி சொல்லிட்டு அதே மாத்தி இது எல்லாத்தையும் அலைன் பண்ணிதான் அதான் ப்ரோ நல்லது. டாப் என்ன ப்ரோ ஆல் டைம் இந்த இங்க இருந்து புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ இது டிஸ்பிளே ஆகி க்ளோஸ் வச்சுன்னு வச்சுங்க. இப்போ இங்க வந்து இங்க எடுக்கிறது ஓடட்டும். இங்க எடுக்கிறது ஹை ரிஸ்க். இப்போ இந்த இதுல ஒரு எஃபிஜி ஆச்சு இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருச்சுன்னா அது இப்போ இஎஸ் வந்து அதுக்குள்ள டேப் ஆயிருக்கா? டேப் ஆயிருக்கு. அப்போ ஒரு எஃபிஜியை இன்வெஸ்ட் அதான் இந்த ஒரு எஃபிஜி இன்வெஸ்ட் பண்ணி விட்டுச்சுன்னா பறந்துருக்கான், வேகமா போயிருக்கான். டைமாவும் கரெக்டா தான் இருக்கு. டிஸ்பிளேஸ் மட்டும் இப்போ வேணும். டிஸ்பிளேஸ் இல்லாம இருக்கு ப்ரைஸ். எல்லாரும் ஒரே கூட்ட தானே, டிஃப்ரெண்டா சொல்லுவீங்கன்னு பார்த்தா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நான் US100 ப்ரோ அதுல பாருங்க 4 hour கோட் ஒன்று விட்டுருவான். நான் அதை வச்சுதான் ப்ரோ எடுத்தேன். என்ன ப்ரோ மார்க்கெட் மேக்கர் பை மாடல்ல ரீஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. 1 மினிட்லயா? சரி. இன்னும் அவ ஃபர்ஸ்ட் லெக்கா செகண்ட் லெக்கா? அக்ரெசிவ் மார்க்கெட் மேக்கர் பை மாடல்ல வந்துட்டு ஐசிடியோட அப்படியே கம்பைன் பண்ணி கலவையாடி. அப்ப ஐசிடி இல்லையா மார்க்கெட் மேக்கர் பை மாடல்? இல்ல ஒரு கலந்த கலவையாடி. நான் ஐசிடி இந்த அத்தனை நாளா மார்க்கெட் மேக்கர் பை மாடல் ஐசிடி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ப்ரோ. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். ஃபோக்கஸ் மந்த்லி பேசிஸ் வெரி அமைச்சதுங்க. டீம் இஸ் குக்கிங் மார்க்கெட் மேக்கர் பை மாடல். தேங்க்ஸ் டு மாஸ்டர். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோ. ஏங்க எஸ்எம்டி கீழே போடு, சிஎஸ்டி மேல போடு. சரியா? யாருமே நான் டைப் பண்ண இது பண்ணவே இல்லை. நானே பி வாங்கிட்டு டிவி போயிடுச்சேன்னு மனாத்தத்துல இருந்தா பூரா ஃபயர் விட்டுக்கிட்டு வெறி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி அது பிரச்சனை இல்ல. எல்லாரும் பயன்படும் போது நானும் நீங்க மட்டும் கொஞ்சம் அப்படியும் சோகமா ஒரு ஓரத்துல இன்னைக்கு நான் கூட கொஞ்சம் எஸ் ஆயிட்டேன். இன்னைக்கு என்னன்னா அதான் அந்த லைவ் அக்கௌண்ட் லாஸ் பண்ண கூடாதுன்னு ட்ரையல் பண்ணி அக்ரெசிவா போட்டாங்க. அவ்வளவுதான். நாளைக்கு ட்ரையல் பண்ண வேணாம். இப்ப நாளைக்கு ட்ரையல் பண்ண வேணாம்னு உட்காருவான். ட்ரையல் பண்ற இடத்துக்கெல்லாம் நகட்டுவான். அது என்ன பண்ணும், ட்ரையல் பண்ண இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டப்புன்னு எஸ்எல் அடிச்சு விட்டுரும். ஐயே ட்ரையல் பண்ணிடலாமேன்னு யோசிக்க வேண்டியதான். இல்ல அதனால இப்ப வந்து வியூ வந்து பெர் மந்தா மாத்திட்டான். அவ்வளவுதான். பெர் ட்ரேட்ல இருந்து பெர் மந்த்துக்கு போயாச்சு. போங்கடா இப்ப எப்படி நீ அடிப்பீங்க அது மாதிரி? இப்ப தொட்டு பாரு போக வேண்டியதான். சொல்லுவாங்க ப்ரோ ஐஎன் டைம் ஃப்ரேம்ல பண்ண சொல்றப்ப மாசத்துக்கு 3 ட்ரேட் 5 ட்ரேட் கிடைக்கும். 3 ட்ரேட் என்னன்னா செட்டில் ஆகலாம். அந்த 3 ட்ரேட நம்ம எடுக்கணுமே ப்ரோ, அதுதானே இப்ப மேட்ரு. அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அவன் அன்னைக்குன்னு நம்மளுக்கு எதுவே இப்ப என்னன்னா அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த 3 ட்ரேட நான் எடுக்கலைன்னா என்ன பண்றது? நான் 3 ட்ரேடையுமே விட்டுவிட்டேன், இல்லைன்னா தப்பா எடுத்துட்டேன். அது எஸ்எல் அடிச்சு டிபி போயிருச்சு. அப்ப ஐஏ டைம் ஃப்ரேமா அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு நம்ம உட்காரணுமே. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அச்சுப்போரோட சைக்கிள் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு என்ட்ரியே தரும். ஒவ்வொரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா தான் உங்களுக்கு பெரிய ட்ரேடா என்ட்ரியே தரும். இப்ப வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 3 மந்த் நம்ம பார்த்தோம். இப்ப மே மாசத்துல இதுதான் கிளாசிக் பையே. இதோட பையோட டிபி தான் இந்த இது முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளதான் இந்த சின்ன சின்ன ட்ரேடெல்லாம். அதுவுமே உங்களால பார்த்து வீக்லி பிடிஆரோட அலைன் ஆகி ஒன்னு கூட இருக்காது. இங்கனக்குள்ள 2வது ட்ரேட் இங்க ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது. கீழே எடுத்தது அதுக்கப்புறம் இங்கனக்குள்ள ஒண்ணு.
இப்ப அடுத்து உங்களுக்கு வீக்லியோட அலைன் ஆகுனா இந்த வீக் கிரியேட் ஆனாதான் அடுத்து அலைன் ஆகும். அதுதான் இந்த லோக்கே போகும். அப்படின்னு முதல்ல ஐயா டைம் ஃப்ரேமா பண்ணக்கூடாதுல்ல. ஆனா நிறைய பேர் பார்த்து பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப டீட்டெயிலிங்கா ரீட் பண்ணி பண்ணணும். டெய்லியும் யூஸ் பண்ணி. என்ன ப்ரோ சொல்லிடுறேன், 28 பேரை மட்டும் பாருங்க. 40 பேர் சொல்லலையா? 28 தான் சொன்னாங்களா? 28 சொன்னாங்க. 40 பேர் பாப்போம் ப்ரோ. நாங்களாம் அர்ஜுன்ட்ட படிக்கும் போது 40 பேர் பார்ப்போம். 40 பேர் பார்த்து 2 பேர்லாம் ட்ரேடே எடுக்கவே முடியும். அந்த எல்லாமே அலைன் ஆகி வந்தா 2 பேர் தான் ட்ரேடே எடுக்க முடியும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல விட்டுட்டோம்னு வச்சுங்க, அவ்வளவுதான். மோட்டிவேஷன் போடு ப்ரோ. மோட்டிவேஷனா ஏதாவது ஒரு மோட்டிவேஷனை போடு, அப்பதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். என்ன மோட்டிவேஷன் போடுறது? அதான் எல்லாரும் ஃபயர் விட்டு அவ்வளவுதான். என்னடா ஃபயர் வந்து அப்ப போய் பெட்ரோலை ஊத்தி ஊத்தி கூட எரிய விட்டுக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் கூட வேணாம், தீக்குச்சியாவது வச்சு எடுத்துட்டே இருங்க. பெட்ரோல் கூட ரொம்ப பாஸ்டா எடுத்துரும். ஆமா, அணையாம பாத்துக்கணும். அணைய விடாம அப்படியே மெதுவா கொண்டு போயிடணும். இந்தியா டு சார்ஜ் யூகே பார்க்கிங் ஃபார். நாளைக்கு வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு ட்விட்டர்ல எல்லாரும் ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு எல்லாரும் குருவேன்னு போடணும். போட்டு இதைய வந்து சோழிய முடிச்சு விட்டுருங்க. அந்த ஓஎஃப்கே ஐயா எது பண்ணாலும் சரி, ஆனா பாலிமர் நியூஸ்ல மட்டும் வந்துறாங்க. ஆமா, அப்படியே எதிகை முனையோட நியூஸ் ரீட் பண்ணுவாங்க. வாலிபர் கைது. இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் மதுரையில் எங்கேயோ பதுங்கி கொண்டிருக்கிறார், காவல்துறை விரைகிறது. போடணும் ப்ரோ, எல்லாரும் பே அவுட் போட்டு ட்விட்டர்ல போடுங்க. எல்லாரும் காசு கட்டி போய் பாக்குறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுங்க. போடுவோம் ப்ரோ, கண்டிப்பா போடுவோம். எக்ஸிகியூஷன் மட்டும் போட்டு சொன்னோம்னா யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. அதுவே ஒரு பே அவுட்டை போட்டு நம்ம அதை காமிக்கும் போதுதான் கொஞ்சம் பேருக்கு தோணும், காசு கட்டி படிச்சவங்களுக்கு எல்லாம் தோணும். சும்மா ஒரு அவேர்னஸுக்கு தான். நான் இருந்தாலும் அவ்வளோலாம் சீன் இல்லை. இருக்கவே கத்துக்கிற வேண்டியதா. எல்லாரையும் தேடினவனுக்கு பரிசு, தேடாதவனுக்கு போயிட்டு நம்ம இந்திரான்னு கொடுத்தோம்னு வச்சுங்க, அதை போடா அங்கிட்டு நம்மள 5 விடியா. அது எதுக்கு தேவையா? தேடி வரவனுக்கு கொடுத்து இங்க வா, பசியில இருக்கவனுக்கு கொடுப்பான் மீன் ப்ரோ. எனக்கு பசிக்கவே இல்லடா, நான் உன்ட்ட கேட்டனாடான்ட்டு என்ன பண்றது? இல்ல, புதுசா வரவங்க கொஞ்சமாவது கொஞ்சம் அவேர்னஸா இருப்பாங்களா, அதுக்காக. இப்போ இது வரைக்கும் விட்டவங்க இல்ல, புதுசா வராங்க. இப்போ இந்த பீரியட்ல நிறைய பேர் உள்ள வராங்க, அதனாலதான் நிறைய பேர் ஸ்கேம் ஆகுறாங்க. ஆமா, கரெக்ட். நம்ம அப்போ ஸ்கேம் ஆனதெல்லாம் ஒரு அமௌண்ட்னா இப்போ இன்னும் ஜாஸ்தியா போகுது ஸ்கேம். ஆமா, அது இருக்கு இப்போ ரொம்ப. ஆமா ஆமா இருக்கு ட்ரேட் ஃப்ளோர். நாங்களே ஒரு ட்ரேட் ஃப்ளோர் போய் பார்த்தோமே மீன் ப்ரோ. எதுவும் கண்டக்ட் பண்றாங்கடா, அப்படி இருந்தா ஏதாவது சொல்லுங்கன்ட்டு காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். நம்ம வேண்டா கண்டக்ட் பண்ணி விடுவோம், சொல்லுங்க. ஹோல்ட் ஆயிடுச்சு ப்ரோ, அந்த லோ ஹோல்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீ அப்படியே ஆல் டைம் தான் போகும் பிரைஸ். அருமையா ஹோல்ட் ஆச்சு ப்ரோ. நானா இருந்தா குத்திட்டு நேரா அப்படியே பேக்னு உட்காந்துருப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் கண்ட்ரோல்டா இருந்தேன். என் டைமுக்குள்ள ட்ரேட் எடுத்துட்டு என்ன கண்ட்ரோல்டா இருந்தேன். க்ளோஸ் பண்ணாதீங்க. இங்க ட்ரையல் பண்ணி வச்சிருங்க. 70 அந்த இப்போ வச்ச அவ்வளவுதான். ஏன்னா ஒரு எம்என் கீழே என்ன ஆக போகுதுங்க, அதுல க்ளோஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க?
என்ன 100 ஹேண்டில் தான் நீங்க மொத்தமாவே கீழ இருந்து 100 ஹேண்டில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. அப்ப $100 தான் வந்திருக்கு. இப்ப $100 தான் இருக்கும். அது பிரச்சனையே இல்ல, போயிட்டு போகுது. ஒரு ஜிசி ஒரு என்கியூ 2 என்கியூன்னு ஹோல்டு பண்ணா மனசா ஐயா அவ்வளவுதான், ட்ரையல் பண்ணு. அதுதான் 51 நான் ட்ரேட் பண்ணலாம் மீன் ப்ரோ. நான் அதான் முன்னாடியே முடிச்சுட்டேனே, அப்புறம் 51 ட்ரேட் பண்றது. 51 பாத்துட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலா. ஆர்டிஆர்பியும் அதான் ஆர்டிஆர்பியும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஓபி கிரியேட் ஆகி 54க்கு ஒரு என்ட்ரி இருந்துச்சு. ஆனா நான் எடுக்கல, போதும் இன்னைக்கு வேணாம், இந்த வாரம் வந்து இல்ல நான் ஃபர்ஸ்ட் ட்ரேடே 8 ஹேண்டில் தான் மீன் ப்ரோ. எஸ்எல் நான் தான் ட்ரையல் பண்ணிட்டேன். நான் கீழே எடுத்துட்டேன். 933 போயிட்டேன். சரி சரி, அங்க குத்தலாம் தான் யோசிச்சேன். 932லயே எஸ்எம்டி கொடுத்துருச்சு, போட்டுருவோம். சரி வேணாம், இன்னைக்கு மாடலை ஃபாலோ பண்ணுவோம்ட்டு உட்காந்து இருந்தேன். அப்படிதான் நான் கீழே போட்டுட்டேன். கிரியேஷனே அதுதான் திருப்பி போட்டுட்டேன். சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த 300 டார்கெட் வச்சு. போதும், இனிமேல் வந்து ரொம்ப பேஷன்ஸா இருக்க போறோம். பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப கடலிலும் பெரிது. அடி எப்படி நாங்க வாங்காத அடியே கிடையாது. அந்த வடிவில் சொல்லியா மாதிரி அந்த உங்க கேங் அடிச்சதுல இருந்தா இந்த பாடி எவ்வளவு பெரிய அடி வேணாலும் தாங்க பண்ற மாதிரி உங்க கேங் என்கியூல அடிச்ச அடி எப்படி. ஐயோ ஐயோ, ஆமா ஆமா. என்ன ப்ரோ? கோல்டு சார்ட் இருக்குல ப்ரோ, ஆமா. அதுல அந்த 1 hour எஃபிக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆவான்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வந்து போட்டுருக்கான். ஆமா, அவன் எதுக்கு வந்து கிறுக்கு கீழே இறங்கி திருப்பி ஏன் வந்து அவர் சட்டம் மேல போயிட்டு இறங்கினானே சத்தியமா புரியல ப்ரோ. அதான் மேல போனது ஓகே தான், ரிட்டர்ன் இந்த இறக்கிட்டு மறுபடியும் அந்த ஹையை எடுத்ததுதான் எனக்கு சேரல. இப்ப மறுபடியும் 930க்கு ஹையை எடுத்துச்சுல, இந்த போய் தான் சொல்ல ப்ரோ. நான் கரெக்டா போட்டது வந்து இதுவா இந்த ப்ரோ 5 மணிக்கு. இங்கயா நம்ம டைம், இவங்க டைம் 5:30. இந்ததா ஓகே ஓகே. அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. இந்த ஆர்டிஆர்பிக்குள்ள போகாது அது பிரைஸ் வந்து. ஏன்டா அதுக்கடுத்து ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிடுச்சு. ஆர்டிஆர்பி ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஆர்டிஆர்பி இல்ல போயிட்டு தான வந்தா, ஆர்டிஆர்பிக்குள்ள போவே இல்லையே. 5 மணி கேண்டில் தானே ப்ரோ, 6 மணி கேண்டில் பை தானே ப்ரோ நீங்க ட்ரேட் பண்ணிருப்பீங்க. ஓ எம்ஜிசி. இதே நாளா ஒரு காலத்துல ஆர்டிஹெச் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல போயிருக்கான் ஜிசிலயும் போயிருக்கா. அப்பன்னா நீ ஜிசியா பார்த்து எடுத்திருந்தா செல்ல எடுத்திருந்தா, நீங்க பை எடுத்திருந்தீங்களா? பை வந்து அது வரைக்கும் போயிட்டு அங்க செல்லு எதிர்பார்த்தேன். அவன் என்ன பண்ணிட்டானா எதுக்கு திருப்பி இறக்கிட்டு திருப்பி போயிட்டு மேல வந்து எஃபிஜி டாப் பண்ணி இறங்கினானே போயிட்டு இறங்கின ஃப்ளோலே மேல ஏறினான். இந்த எத்தனை சொல்றீங்களா? நீங்க இங்க இந்த லெக் ட்ரேட் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த லெக் தானே ட்ரேட் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சைடு ப்ரோ இத ட்ரேட் பண்ணிருந்தீங்களா? இல்ல ப்ரோ, அது கிரியேட் பண்ணதே 6 மணிக்கு தான். 5 மணி கேண்டில் முடிய விட்டு தானே அது கிரியேட் ஆச்சு இல்லையா? 2 1 hour அங்க கன்சல்டேட் ஆச்சு. ஆமா 2 1 hour கன்சல்டேட் ஆயிருக்கு. ஓகே 2 1 hour கன்சல்டேட் ஆயிருக்கு. அதுல இந்த 1 hour எப்போ எடுத்துச்சுன்னு பார்க்கணும். ரொம்ப டீட்டெயிலிங்கா போனா இந்த 1 hour வந்து எடுக்கவே இல்லை. முதல்லதான் டைரக்டா எடுத்திருக்கு. ஆனா இங்க பாக்குறதே கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்டா இது ப்ரீவியஸ் 1 hour லோவையும் எடுக்கவே இல்லை. 5 கேண்டில் லோ எடுத்திருந்தாதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் பைக்கு. மேபி இங்க சில்வரோட எஸ்எம்டி இருந்தா வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க நான் எடுத்திருப்பேனான்னு கேட்டா கஷ்டம் தான். இங்கதான் நான் எடுத்திருந்திருப்பேன். ஏன்டா ஒரு இது வந்து 5 AM கேண்டில் ஒரு H4 கேண்டில் அது 4 AM ட்ரேட் ஆயிருக்கு. அந்த 4 AM ஹையோ லோவோ எடுத்தா நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஆப்போசிட்ல புஷ் பண்ணோண்டு.
ஏன்னா இங்கே தான் பிடிஆர் இருக்கு. அப்போ லோ எடுத்தா பிடிஆரை புஷ் பண்ணணும்னு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அது லோவே எடுக்கல, ஐயே எடுக்கல. ரிட்டன் 6 மணிக்கு ஓப்பன் ஆகி, ஆமாம் 6 மணிக்கு இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. 6 மணிக்கு ஓப்பன் ஆகி டைரெக்டாகவே மேலே தான் போயிருக்கு. இங்கே எதுவும் குட்டி எஸ்எம்டி கொடுத்துருந்தா தான். சில்வர் வந்து சில்வர் ஃபீச்சர்ஸ் சில்வர்ல எஸ்எம்டி இருக்கு, பெரிய எஸ்எம்டியாவே இருக்கு. சில்வர் வந்து மொத்தமாவே எடுத்துருச்சு. அப்ப அதான் இப்போ நம்ம வந்து ரிவர்சல் ஐ மீன் ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்க நம்ம ட்ரேட் பண்ணா ஒன்னு லோவை எடுத்துருக்கணும். இந்த பேர்ல லோவை எடுத்திருந்தா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டை ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா கீழே பிடிஆர்ஐ சப்போர்ட் இருக்கணும் அதே சேம் டைம் ஃப்ரேம்ல. இப்போ எப்படின்னா நான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ட்ரேட் பண்ணது காரணம் வந்து ஓவராலா மொத்த வீக்கோட இதையுமே எடுத்துருச்சு. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ட்ராவே அதுதான் எடுத்துருச்சு ப்ரைஸு. எடுத்துட்டு இந்த லோ டெய்லியில் லோ ஹண்ட் ஆயிடுச்சு. டெய்லி ஓபி இதுக்குள்ளே இருக்கு. நான் அதுவும் அலைன் ஆச்சு. ஆனால் நான் டைரெக்டாக கீழே எடுக்காம மேலே தான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் நான் எடுத்திருந்தேனே. மேலே எனக்கு 1R எஃப்இஜி பக்கத்துலேயே இருக்கு. அப்போ நம்ம 1R எஃப்இஜி டிபி பண்ண போகிறோம். அதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ரொம்ப ஹையஸ்ட் இதுதான் நான் எடுத்தேனே. கண்டினியூ ரொம்ப அப்படியே போகிறதுல அது என்னடா ஒரு கேண்டில் இந்த 15 மினிட் இங்கே ஒரு பிடிஆர் இருந்து என்னை செஞ்சிருச்சு. இந்த இது வந்து லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து செஞ்சுட்டாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் எஸ்எல் வந்து கரெக்டாக வைக்கல. கேண்டிலோட லோவில் வச்சிருக்கணும், அந்த லோவில் வைக்காம விட்டுட்டேன். இப்போ இங்கே சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து இந்த லோ எடுக்காம இதை இன்வெஸ்ட் பண்ணிட்டா அதுக்கடுத்து மறுபடியும் மேலே போயிடும்டா. அது மாதிரி நான் இந்த லோவில் வச்சிருக்கணும். நான் அடுத்த கேண்டிலோட இதுக்கு போயிட்டேன். அதான் அது காரணம் வந்து அந்த லைவ் அக்கௌண்ட்டுன்ற அந்த இது வந்து பிளே ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து. அது எப்படி சொல்றது, ஒரு 5-6 லைவ் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பெரிய பேவுட் போட்டு என்ன ப்ரோ. அதான் வெறும் $100 வச்சு மட்டும் ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லை, பெரிய டிப்ஸ் எல்லாம் கிடையாது. $100 ரிஸ்கா வச்சுக்கோங்க. $100 ரிஸ்க் வச்சு மட்டும் பண்ணாலே போதும், பெருசாலாம் பண்ண. எவாலுவேஷன் வந்து 250-200க்கு மேல வச்சாதான் நீங்க பாஸ் பண்ணணும். ஏன்டா அதுல போயிட்டு நீங்க கம்மியா ரிஸ்க் வச்சு அதிக ட்ரேடு தான் எடுப்பீங்க. அப்போ வந்து அது உங்களை ஃப்ரீக்வன்சியவே குறைச்சி விட்டுரும். அது இது பிஎன்எல்லா க்ரோத்தே ஆகாது. இப்போ லைவ் அக்கௌண்ட் ஏன் $100ன்னா நீ லாஸே பண்ணாலும் பெருசா ட்ரா டவுன் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்காண்டி $100. சந்தோஷ் கூட சொன்னாரு, இப்போ நம்ம $2500 வந்து நம்ம லைவ் அக்கௌண்ட் இது பண்ணிட்டோம்னா அந்த $1500 வந்து வித்ட்ரா போட்டோம்னா அந்த $1000 தான் நமக்கு வந்து. ஆமா 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 எல்லா ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட்டுமே அப்படிதான் இருக்கும். அவங்க சைடுல இருந்து எந்த ஒரு இதுவும் தர மாட்டாங்களா? தரவே மாட்டாங்க. அவங்க ஏன் தரணும் முத? அப்ப இதுல எப்படி ப்ரோ இப்ப நம்ம $1000 நீங்க வந்து என்ன பண்ணண்டா, உங்களுக்கு வந்து எனக்கு டிராடவுன் நிறைய வேண்டாம், நீங்க அதிகமான ப்ராஃபிட் பார்த்துட்டு அந்த டிராடவுன் வச்சுதான் நீங்க ட்ரேட் பண்ணணும். அப்படிதான் பண்ணுவாங்க. அதுலயுமே இப்போ நம்ம வைக்கிறதுமே டெய்லி லாஸ் லிமிட் வந்து அது கணக்கு வச்சுப்பாங்க. ஆமா ஆமா. இப்ப அப்பெக்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அது டிராடவுன் கணக்குக்கே போயிடும். நீங்க பேவிட் போடும் போதெல்லாம் அந்த இதுக்குள்ளேயே போடும் போது